श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणान्धवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 8ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லை யால் என்று இரணி அன்னோன் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்வைத்தே. எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையில் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் சர்வேஸ்வரனும் எங்கும் ஆகியவன் கிருஷ்ணன் என்று கூறிய பிரகல்லாதனை அவனுடைய தந்தையாய இரணியன் மிகவும் கடிந்து கொண்டான். இரணியனுடைய மகனான பிரகல்லாதன் நாராயணனே பரம்பொருள், அவனே சர்வேஸ்வரன் என்று தன்னுடைய தந்தையிடம் கூறியபோது இரணியன் மிகவும் கடிந்து கொண்டானாம். காரணம், இரணியன் தன்னுடைய ராஜ்யத்திலே தானே கடவுள், தானே சர்வேஸ்வரன், வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு உள்ளவன். அப்படிப்பட்டவனுடைய மகனாகிய பிரகல்லாதன் அவ்வாறு இல்லாமல் எங்கும் உளன் கண்ணன் என்று கூறினானே. சாதாரணமாக தன்னுடைய சொற்களை கேட்காத மகன் மீது யாருக்குமே கோபம் உண்டாகக்கூடும். அதுவும் மிகவும் கர்வம் கொண்டவனான இரணியன் கோபம் கொண்டான், கடிந்து கொண்டான். அவ்வாறு கடிந்து கொண்ட வேளையில் இந்த தூணிலே இருக்கிறானா கூறு, அவ்வாறு இல்லையாகில் நடப்பதே வேறு என்பதாக இதோ இங்கு இல்லை பார் என்று கூறி தன் அரண்மனையிலே இருந்த ஒரு தூணில் ஓங்கி அடித்தான். எம்பெருமான் இவன் எந்த இடத்திலே நம்மை நோக்குவான், எம்மை காண விரும்புவான் என்ற எண்ணம் தோன்றியதனாலே எல்லா இடத்திலும் வியாபித்திருந்தான். ஆகவே அவன் அந்த தூணை புடைத்த உடனே அத்தூணிலிருந்து அந்த நொடியிலேயே எம்பெருமான் நரசிம்மனாக அவதரித்து இரணியனை அழிக்கும் விகமாக தோன்றி அழித்தானே. அந்த நரசிம்மமூர்த்தியின் மேன்மை என்பது மனதால் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதோ, வெகு சாதாரணமான விஷயமோ அது. அவன் எங்கும் நிறைந்துள்ளது குறித்து அருளிச் செய்ததை தொடர்ந்து இரணியனை வதம் செய்த நரசிம்மத்தின் வைபவம் எல்லையற்றது என்று கூறிய நம்மாழ்வாருடைய மனநிலை எவ்விதம் இருந்தது என்பதை கேள்வி பதில் மூலம் உணர்த்துகிறார்.
ஆழ்வாரிடம் சிலர், நீர் கூறுவது சற்றும் பொருத்தமாயில்லையே. ஒரே பொருள் அனைத்து பொருள்களிலும் சிறிதும் குறைவின்றி நிறைந்துள்ளது என்றால் அது எலுமோ என்றனர். இதற்கு ஆழ்வார், இவ்விதம் உரைத்தால் உங்களுக்கு கெடுதலே உண்டாகும். அவன் எங்கும் நிறைந்ததை குறித்து சந்தேகங்கொண்ட இரணியன் அடைந்த நிலையை நீங்களும் அடைவீர்கள் என்றார். எங்கும் உளன் கண்ணன். கண்ணன் என்பது அனைத்தையும் நிர்வகிப்பவன் என்பதை தன்னுடைய திருவுள்ளம் பற்றியதாகும். பிரகல்லாதன் செய்த தவறு இதுவே. சர்வேஸ்வரன் எங்கும் உள்ளவன் என்று இரணியனிடம் உரைத்தான். இவ்விதம் தவறு ஆகும். கீதையிலே நதஸ்தி விநாயஸ் தியானாவா என்பதன்படி நானின்றி ஏதும் உண்டோ என்றால் ஏதும் இல்லை என்று கண்ணன் கூறினான். அதைத்தானே பிரகல்லாதன் கூறினான். என் மகனை காய்ந்து பிரகல்லாதன் உரைத்த சொற்களிலே சீர்மை, அந்த சொற்களின் தொடர்பு, பிரகல்லாதனுடைய வயது ஆகிய ஒவ்வொன்றையும் கொண்டாடலாம்படி இருக்க இரணியன் காரணம் இன்றி கோபங்கொண்டான் பிரகல்லாதன் மீது. சிறிய வயதிலே இத்தனை பெரிய விஷயத்தை உரைக்கின்றானே என்று மகிழ்ந்து கொண்டாடாமல் கடிந்தான் இரணியன். அவ்வாறு கடிந்து கொண்ட இரணியன் சும்மா இருந்தானா? ஒரு தூணை காட்டி இங்கே இருக்கிறானா, நீ சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் என்று கேட்டு, இல்லையாகில் என்ன செய்வேன் பார் என்று மிரட்டினான். எங்கும் உளன் என்று நீ உரைக்கிறாயே, இதோ பார் இங்கு இருக்க மாட்டான் என்று இருமாப்புடன் அங்கிருந்த தூணை இரணியன் ஓங்கி அடித்தான் தன்னுடைய கதையினாலே. அந்த தூணில்தான் அவன் அடித்த இடத்தில் அந்த நொடியிலேயே நரசிம்மமூர்த்தியாய் சர்வேஸ்வரன் தோன்றினான். அவன் வியத் தோன்றிய தனது தோற்றத்தை கண்டபோது இரணியன் பிணமாக விழும்படியாக வெளிப்பட்ட அனைத்து லோகத்தையும் அதிரவித்து கொண்டு வெளிப்பட்ட நடுங்க வைக்கும் சிரிப்பொலி, நாக்கை மடிப்படித்து கொண்டுள்ள உதறுகள், திருக்கண்கள், நெற்றிவரை சென்ற தோற்றம், புருவங்கள், உச்சந்தலைமுடிய சென்றலை ஆகியவற்றை கண்டு பொசுங்கிய பன்றி போலே உருகினான். என் சிங்கப்பிரான் பெருமை! அப்படி தோன்றினானே அந்த நரசிம்மமூர்த்தியான் வந்தானே எம்பெருமான், அவனுடைய பெருமையை தனது பக்தன் ஒருவனுக்கே வெளிப்பட்ட நரசிம்மத்தின் மேன்மை என்பது இங்கு யாராலும் ஆராயும்படி உள்ளதோ? அந்த மேன்மை எத்தகையது, எப்படிப்பட்டது என்று கூறுவதற்கு யாருக்கேனும் தகுதி உள்ளதோ என்று ஆழ்வார் எம்பெருமான் சர்வேஸ்வரன் நரசிம்மனாக தோன்றிய விதத்தினை தன் மனக்கண்முள்ளே நிறுத்தி நம்போன்ற சேதனர்களுக்கு எம்பெருமான் சர்வேஸ்வரனையே அனைத்தும் ஆவான் என்று உணர்த்தும் விதமாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த பாசுர விளக்கத்தை நிறைவு செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.